நோ சேதுண்ணா இதுதானா வந்துட்டு நாங்கள் எதிர்பார்த்தோம். அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் எல்லாத்தையும் வாங்குறீங்க பார்த்தீங்களா, இதை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். நேற்று பண்ண மாதிரி காட்டு மொக்க ஷோ பண்ணி ஷோவே 50 நாளில் இழுத்து மூடுற மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணுறதா நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்தோம். எங்களோட ஒரு ஆளாக தான் உங்களை வந்து நாங்கள் நிப்பாட்டியிருக்கோம். உலக நாயகங்களை உங்களோட கம்பேர் பண்ணது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே மாறிக்கிட்டே வரும். இப்படியே நீங்கள் பண்ணீங்கன்னா நடுவில் ஏதாச்சும் பயாஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம கையில் எதுவுமே இல்லை, ரிவ்யூவர்ஸ் எல்லாமே வச்சு செய்வாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ப்ரோமோ 3லையுமே பார்த்தீங்கன்னா அண்ணன் தெரிக்க விட்டுக்கிட்டு இருக்காப்புல. இந்த சௌந்தர்யாவோட பிஆர் டீம் எல்லாம் கதறாங்க. அதாவது ஐயோ இப்படிலாம் கிடையாது சௌந்தர்யா அப்படி இப்படின்ற மாதிரி கதறிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கூட நம்ம பார்த்துருக்கோம். அதாவது அருணை வந்து அவங்க எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாங்க, நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா நான் அங்கே இருந்திருந்தா, நான் அந்த ஸ்பாட்டில் இருந்திருந்தா நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுச்சு. இன்னைக்கு சேதுனாவே கிண்டல் பண்ணுது அந்த பொண்ணு. அதாவது எல்லாரும் பேசும்போது சௌந்தர்யா ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்களா அப்படின்னு அவர் சொல்லும் போது ஓ அப்படின்னு ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கு. அப்போ மற்றவங்களை கிண்டல் பண்ணுற மாதிரி சேதுனாவே அந்த பொண்ணு கிண்டல் பண்ணுது. ஒவ்வொருத்தரும் ஆனந்தியை பார்த்தீங்கன்னா அது ஒரு கேவலமானது சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம அருணை பொறுத்தளவு வேக் இந்த மாதிரி வந்து அவர் ஒரு இதை சொல்கிறாரு. நம்ம விஷாலை பொறுத்தளவு அவங்க ஒரு மாதிரி பண்ணுறாங்க சார் அப்படின்னா அவரோட வார்த்தை வைக்கிறாரு. முத்துவை பொறுத்தளவு அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணுவாங்க சார் அப்படின்ற மாதிரி கைத்தட்டலுக்கு இதாகுது. நீங்கள் தான் சௌந்தர்யா சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு அதுக்குமே ரியாக்ஷன் கொடுத்துட்டே இருக்குது. நம்ம ப்ரோமோக்கள் எல்லாம் பார்க்கும்போது அண்ணன் செம்மையாக ரோஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது எபிசோடில் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா 6-7 சீசனில் வந்து இப்படிப்பட்ட மொக்கையான சீசனை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ப்ரோமோ கூட நல்லா இல்லை, எபிசோடு தான் கேவலமாக இருக்குன்னா ப்ரோமோ கூட நல்லா இல்லை. வீக்கெண்ட் வந்து அதுக்கு மேலே இருக்குது, டீகோட் பண்ணிகிட்டு இருக்கார். அதாவது ஒரு டாஸ்க் நடந்துச்சு அப்படின்னா அந்த டாஸ்க்கே 3 விதமாக கேட்குறாரு. அது வந்தோடனே அந்த டாஸ்க்கை பற்றி சொல்லுங்கள், அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து அந்த டாஸ்க்லேருந்து இந்த கேரக்டர் பண்ணால் எப்படி இருக்கும் அதை சொல்லுங்கள், அப்புறம் உங்களோட ஸ்கூல் டேஸ் போகணுன்னா அது ஒரு 3-4 தடவை கேட்டு அறுன்னு அறுத்து அவ்வளோ மொக்கையாக இருக்குது. பார்க்குறதுக்கு கடுப்பாக இருக்குது. இப்படி இருக்கும்போது வியூஸ் எப்படி நம்மளுக்கு போகும்? ஷோ பார்க்குறவங்களே ரொம்ப கம்மியாயிடுறாங்க. இது எதுக்கு பார்க்கணும்? முன்னாடி வச்சு ப்ரோமோ வச்சு பார்ப்பாங்க, இப்போ ப்ரோமோ கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதனால எல்லாத்தையும் மாற்றி இன்னைக்குலேருந்து சூடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காத்திருக்கலாம். இன்னைக்கு எபிசோடில் சேதுன்னா என்னெல்லாம் ஃபயர் விடுவார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஜெஃப்ரியாக இருக்கட்டும், சௌந்தர்யா வந்து கிண்டல் பண்ண ஒரு ஃபன்னாக பண்ணார் அந்த விஷயமா இருக்கட்டும், இன்னும் உள்ள நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. எல்லா விஷயங்களும் கேட்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு அவர் என்னெல்லாம் கேட்டால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ரியா வெளியில் போகிறத பார்க்கும்போது என்ன தோணுது அதையும் கருத்துக்களை சொல்லுங்கள்.